அனைவருக்கும் வணக்கம். டிஎன் டெட் தாள் 2 அதிலே அரசு மாதிரி வினாத்தாளாக வெளியிட்டதில் கணித பாடத்திற்கு உரிய வினாக்களை தற்போது பார்க்க இருக்கிறோம். முதல் வினா, கலை திட்டத்தை நிர்ணயிப்போர். கலை திட்டம்னா கரிக்குலம். இந்த கரிக்குலம் யாரால் ஃப்ரேம் பண்ணப்படுதுன்னா வகுப்பாசிரியரும் இல்லை, தலைமை ஆசிரியரும் இல்லை. கல்வி வல்லுநர்கள் கல்வி கொள்கையை வகுத்து கொடுப்பாங்க. அந்த கல்வி கொள்கையின் அடிப்படையில் கரிக்குலத்தை உருவாக்க வேண்டியவங்க பாடத்திட்ட குழுவினர். ஏற்கனவே நம்ம பேப்பர் 1 என்ன பார்த்தோம்னா லெசன் பிளான், பாட குறிப்பேடு, அது வகுப்பாசிரியர், அதாவது பாட ஆசிரியர். இது கரிக்குலம், பாடத்திட்ட குழுவினர். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் சார்பகா எண் எது? ரிலேட்டிவ்லி பிரைம். இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பகுஎண் பகா எண் அப்படின்னு 2 வகையாக நம்ம எண்களை பிரிக்கிறோம். ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுபடக்கூடிய எண்கள் பகா எண்கள். அதாவது 2 வகுத்திகள் மட்டும்தான் அதுக்கு இருக்கணும். ஒன்று ஒன்று, இன்னொன்று அந்த எண். அப்படி இருந்தால் அதுக்கு பகா எண், பிரைம் நம்பர்னு பேர். அப்படி ஒன்னாலும் தன்னாலும் மட்டுமல்லாமல் வேறு ஏதேனும் ஒரு எண்ணால் வகுபட்டாலே அந்த எண்ணுக்கு பகு எண், காம்போசிட் நம்பர் அப்படின்னு பேர். அது பகு எண் பகா எண் இந்த பாகுபாட்டில் வரக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு 7 அப்படின்ற எண் பகா எண். ஏன்னா 7 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். ஆனால் 21ன்றது பகு எண். ஏன்னா 1 21 தவிர 3ன்ற நம்பர் 21 வகுக்கும், 7ன்ற நம்பர் 21 வகுக்கும். அப்போ 21ன்றது பகு எண், காம்போசிட் நம்பர். 3 என்பது 1ஆலையும் 3ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இது பிரைம் நம்பர், பகா எண். 15ன்னு சொல்லக்கூடியது 1 15 தவிர 3ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும். அப்போ இது பகு எண். 3 பகா எண், 5ம் பகா எண் தான். ஏன்னா 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். 6 2ஆல் வகுப்படும், 3ஆலும் வகுப்படும். அதனால் இது பகு எண். இந்த 2ன்னு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 2 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். அப்போ 2 நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். அதனால் இது பகா எண். இந்த பகா எண்ணில் ஒரு முக்கியமானது என்னென்னா, இரட்டைப்படை எண்களில் இருக்கக்கூடிய ஒரே பகா எண் 2 மட்டும்தான். இரட்டைப்படை எண்ணுனாவே என்ன ஆகணும்? 2ஆல் வகுப்படணும். இப்போ 4 6 8 இதெல்லாமே 2ஆல் வகுப்படும். அப்போ வேற ஒரு நம்பரால் வகுப்பட்டாவே அந்த எண்கள் எல்லாம் பகு எண்கள் ஆயிடுது. அப்போ இரட்டைப்படை எண்களில் பகா எண்ணாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும்தான். அதனால தான் இதுக்கு இரட்டை பகா எண், ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு பேர். இது இப்போ இது பகு எண் பகா எண்ன்றது தனி தலைப்பு. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது சார் பகா எண். இந்த சார் பகா எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. சார் பகா எண் வேற, பகா எண் வேற. சார் பகா எண் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எண்ணை குறிக்காது. அது ஒரு ஜோடி, 2 நம்பரை எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேசணும். பகு எண் பகா எண்ணெல்லாம் ஒரே ஒரு எண்ணை வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியது. சார் பகா எண் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எண்களையும் வகுக்கக்கூடிய பொதுவான வகுத்தி 1 அப்படின்னு மட்டும்தான் இருக்கணும். வேற ஏதாவது ஒரு எண் இந்த 2 எண்ணையும் பொதுவாக வகுத்துருச்சுன்னா அது சார்பகா எண் ஜோடி கிடையாது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது, இங்கே 21 இருக்குது. 7 1 வகுக்கும், 7 வகுக்கும். 21 1 வகுக்கும், 3 வகுக்கும், 7 வகுக்கும், 21 வகுக்கும். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 1 7 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 7 இருக்குது. அப்போ 1 தவிர வேற ஒரு எண் இந்த 2 எண்ணுக்கும் பொதுவாக வகுத்தியாக வந்துவிட்டால் இந்த ஜோடியை சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அடுத்தது பாருங்க, 3 15.
இது ரெண்டுக்கும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண், இந்த 2 எண்களையும் வகுக்கக்கூடிய எண் 1 அப்படின்னு மட்டும்தான் இருக்கணும். ஆனால் 3ஐயும் 3 வகுக்கும், 15ஐயும் 3 வகுக்கும். அப்போ இதுவும் சார்பகா எண் ஜோடி அல்ல. இங்கே வாங்க, 3 5, 3 எதெல்லாம் வகுக்கும்? 1 3, 5 எதெல்லாம் வகுக்கும்? 1 5. அப்போ இந்த 2 எண்களையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண், அதாவது மீப்போவா லீஸ்ட் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடின்னு சொல்லுவோமே, அது மீப்போவா 1ன்னு தான் இருக்கணும். 3ஐயும் வகுக்கணும், 5ஐயும் வகுக்கணும்னா அது 1ன்னு மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த 2 எண்களுக்கும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் 1. அதனால் இதுதான் சார்பகா எண் ஜோடி. இங்கே பாருங்கள், 6 2, இந்த 2 6ஐயும் வகுக்கும். அப்போ 1 தவிர வேற ஒரு பொதுவான வகுத்தி இருக்கிறதுனால இதுவும் கிடையாது. அப்போ சார்பகா எண் எதுனா 3, 5. பகு எண் பகா எண் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரே ஒரு எண்ணை மட்டும் பேசக்கூடியது. சார்பகா எண் அப்படின்னா அது ஒரு நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு சார்பகா எண்ணுன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு ஜோடி, 2 எண்கள் இருக்கணும். அந்த 2 எண்களும் 1 என்ற எண்ணால் மட்டுமே வகுபட வேண்டும். பொதுவான வகுத்தி 1ன்னு மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது சார்பகா எண். இப்போ உதாரணத்துக்கு இந்த 5 என்ற எண்ணையும் 6 என்ற எண்ணையும் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 6, 1 எதெல்லாம் வகுக்கும்? 1 வகுக்கும், 5 வகுக்கும். 6 1 2 3 6. ஆனால் இந்த 2 எண்களையும் பொதுவாக எந்த எண் வகுக்குன்னா 1 மட்டும்தான். அப்போ 5ம் 6ம் எடுத்துக்கிட்டால் அதுவும் சார்பகா எண் தான் கொடுத்துருந்தா. அதுதான் நமக்கு புரியும். அடுத்த கணக்கு, மதிப்பு காண்க. 2√3 + √5 பெருக்கல் √5 - 2√3. இப்போ பாருங்கள், இந்த 2√3 ப்ளஸில் இருக்குது, இங்கே √5 ப்ளஸில் இருக்குது, இங்கே √5 ப்ளஸில் இருக்குது, 2√3 மைனஸில் இருக்குது. அப்போ இந்த இதை நாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்ம வசதிக்கு. எப்படி மாற்றிக்கிறேன்? √5 + 2√3 பெருக்கல் √5 - 2√3. அதாவது இங்கே முன்னாடி இருக்கிறத பின்னாடியும், பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் போட்டுக்கலாம். ஏன் நான் அப்படி போடணும்? ஏன்னா a + b பெருக்கல் a - b இந்த வடிவத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். √5 + 2√3 பெருக்கல் √5 - 2√3, a + b பெருக்கல் a - b. அப்படி வந்தால் ஃபார்முலா என்ன? a² - b². தட் இஸ் ஈக்குவல் டு a ஒரு இடத்துல என்ன இருக்குது? √5. அப்போ √5 த ஹோல் ஸ்கொயர், அதுதான் a² மைனஸ் b². b ஒரு இடத்துல என்ன இருக்குது? 2√3 த ஹோல் ஸ்கொயர். பிக்கு பதிலாக 2√3 இருக்குது. ஸோ 2√3 ஹோல் ஸ்கொயர் சமம். இந்த √5 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டும் ஸ்கொயரும், இது வர்க்க மூலம், இது வர்க்கம், இது ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். என்ன நிற்கும்? 5ன்னு நிற்கும். மைனஸ் இங்கே வரலாம். இங்கே இந்த 2√3 பெருக்கிட்டு இருக்கு, மேலே ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ராக்கெட் போட்டு மேலே ஸ்கொயர் இருந்தால் உள்ளே இருக்கிற ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் மேலே இருக்கிறது உள்ளே இருக்கிற 2க்கும் உண்டு, இந்த √3க்கும் உண்டு. அப்போ இதனுடைய பொருள் என்னென்னா 2² பெருக்கல் √3² அர்த்தம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து பொதுவாக த ஹோல் ப்ராக்கெட் போட்டிருந்தா இந்த 2ஐ கொண்டாந்து இதுக்கும் சேர்த்தணும், இதுக்கும் சேர்த்தணும். தட் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 பெருக்கல் இந்த √3 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 3ன்னு நிற்கிது. 5 மைனஸ் 12. அப்போ 5ல் 12 கழிச்சோம்னா கையில் 5 ரூபா இருக்குது, 12 ரூபா கடன் கொடுத்துட்டா -7 டி விடை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்ட n எண்களில் n greater than 1, n எண்கள் கொடுத்துருக்காங்க, n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்.
அது 1 விட அதிகம்னு சொல்லிட்டாங்க. 1 விட அதிகம்னா 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் எத்தனை வேணாலும் இருக்கலாம், மிகை எண்கள். சரி, அதில் ஒரு எண் என்னன்னா 1 மைனஸ் 1/n. ஒரு எண் வந்து 1 மைனஸ் 1/n. மற்ற எண்கள் அனைத்தும் ஒன்றுகள், யூனிட். மற்ற எல்லா நம்பருமே 1. அப்போ n எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட n எண்களில் n greater than 1, n வந்து 1 விட பெருசு, அதில் ஒரு எண் வந்து 1 மைனஸ் 1/n, மற்ற எண்கள் அனைத்தும் ஒன்றுகள் அப்படின்னா n எண்களின் சராசரி என்ன? இதனுடைய பொருள் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய எண்கள் வந்து எப்படி இருக்கான், 1 1 1 1 இப்படியே இருக்குது. அதில் ஒரு நம்பர் வந்து 1 மைனஸ் 1/n. மொத்தமாக எவ்வளவு எண்கள் இருக்குன்னா n எண்கள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த எண் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 10 எண்கள் இருக்குதுன்னா இங்கே எத்தனை 9 இருக்கும்? 1 இருக்கும். 9 1 இருக்கும். ஒரு நம்பர் வந்து 1 மைனஸ் 1/10ன்னு இருக்கும். சரி, அப்போ எத்தனை 1 இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மொத்த நம்பர் என்னன்னா n மைனஸ் 1. n மைனஸ் 1 ஒன்றுகள் இருக்கும். n மைனஸ் 1 ஒன்றுகள், அதாவது 10 உறுப்புகள் இருந்தால் 9 ஒன்றுகள் இருக்கும். 20 உறுப்புகள் இருந்தால் 19 ஒன்றுகள் இருக்கும். பொதுவாக n உறுப்புகள் இருக்குன்னா n மைனஸ் 1 ஒன்றுகள் இருக்கும். அது எல்லாத்தையும் கூட்டினோம்னு வச்சுக்கோங்க, 9 1 கூட்டினா 9 வரும், 15 1 கூட்டினா 15 வரும். அப்போ n மைனஸ் 1 ஒன்றை கூட்டினோம்னா அதனுடைய கூடுதல் n மைனஸ் 1ன்னு வரும். சரி, அது கூட எதை கூட்டணும்? இன்னும் ஒரு நம்பர் இருக்கு, இதை பாரு, இந்த நம்பர், அதையும் கூட்டணும் இல்லை? அப்போ கூட்டினா சம்மேஷன் எக்ஸ், எல்லா உறுப்பையும் கூட்டுறேன்னு அர்த்தம். எல்லா உறுப்பையும் கூட்டுறேன்னா இந்த n மைனஸ் 1 ஒன்றுகளை கூட்டும்போது n மைனஸ் 1 வந்துச்சு. அது கூட இந்த நம்பரை கூட்டணும், கூட்டல் 1 கழித்தல் 1/n கூட்டணும். அப்போ இந்த மைனஸ் 1ம் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடுது. மீதி எனக்கு என்ன நிற்கிதுன்னா n மைனஸ் 1/n நிற்கிது. இந்த எண்ணுக்கு கீழே பகுதி என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ மீசிமா எடுக்கணும். மீசிமா 1க்கும் n-க்கும் மீசிமா எடுத்தால் n. இந்த 1 எதால் பெருக்கணும்? என்னால். அப்போ மேலே இருக்கிற எண்ணையும் என்னால் பெருக்குனா n² மைனஸ் 1. இந்த எண்ணுக்கு மேலே இருக்கிறது அப்படி, இங்கே n அப்படியே போட்டால் மேலே இருக்கிறத 1 அப்படியே போட்டுவிட்டோம். அப்போ இதுதான் என்னென்னா கூடுதல். இப்போ நான் என்ன செய்யணும்? சராசரி, அதுதான் எக்ஸ் பார். சராசரி கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் எக்ஸ் பை n, உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் கூடுதல் தான் என்ன வந்துச்சு? n² மைனஸ் 1/n. இது உறுப்புகளின் கூடுதல். இந்த ஃபார்முலாவில் ஒரு n வகுத்தல் இருக்குல்ல, அப்போ அந்த n வந்து இங்கே எங்கே வரும்? பகுதியில் வந்துடும். ஸோ n² மைனஸ் 1/n என்பது கூடுதல். அதை உறுப்பின் எண்ணிக்கை என்னால் வகுக்கணும். அப்போ n² மைனஸ் 1/n இன்ட்டு n, தட் இஸ் ஈக்குவல் டு n² மைனஸ் 1/n-ஐயும் n-ஐயும் பெருக்குனா n². அப்போ இதை வந்து பிரித்து எழுதலாம், n²/n² மைனஸ் 1/n². n² அளவுக்குத்தா விட 1 மைனஸ் 1/n². இதுதான் இந்த எண்களினுடைய சராசரி. கொடுத்துருக்காங்களா பாருங்கள், 1 மைனஸ் 1/n². இதுதான் நமக்கு தேவையான விடை. அடுத்த கணக்கு. ஆர்த்தியிடம் 1 முதல் 9 வரை எழுதப்பட்ட எண் அட்டைகள் இருந்தன. அவள் 3 எண் அட்டைகளை எடுத்து அமைக்கக்கூடிய ஒரு எண் 280க்கும் 300க்கும் இடையில் இருக்க வேண்டும். கீழே உள்ளவற்றில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்?
இப்போ ஆல்த்திக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, எண்கள் எழுதிய அட்டைகளை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த 3 அட்டை இங்கே இருக்குது. இந்த 3 அட்டையை வச்சு அவள் உருவாக்கக்கூடிய எண் எப்படி இருக்கணும்னா 280க்கும் 300க்கும் இடையில் இருக்கணும். அப்போ எந்த செட்டை எடுத்தால் 280க்கும் 300க்கும் இடையில் வரும். அப்போ அந்த எண் வந்து 280 ஆரம்பித்து 300க்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த எண்களை வச்சு எழுதினோம்னா நமக்கு முடியணும். இப்போ இங்கே பாருங்கள், பி நமக்கு 280 ஆரம்பிக்கணும். அப்போ எண் வந்து என்ன வேணும்னா 2ன்னு இருக்கணும். எண் 2ன்னு இருந்தால் தான் நம்ம 200ன்னு ஆரம்பிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய 3 எண்களில் 2 வந்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய 3 எண்களில் 2 வந்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய 3 எண்களில் 2 வந்திருக்கு, இங்கே 2ன்ற எண்ணே வரலை. அப்போ இந்த அட்டையை முதல்ல நீக்கிடணும். ஏன்னா இது இங்கே வரவே வரல, இதை எடுத்துடணும். 2ன்ற எண் வந்தால் தானே அதை வச்சு முதல்ல என்ன வச்சு 280 300 வரைக்கும் கொண்டு போக முடியும். அடுத்தது இப்போ இங்கே வந்து 2ன்றது நம்பராக போயிடுச்சு. அப்போ மீதி என்ன எண்களை உருவாக்க முடியும்? 237ன்னு உருவாக்கலாம், இல்லைன்னா 273ன்னு உருவாக்கலாம். இது ரெண்டுமே 280 விட சின்னது. அப்போ இந்த அட்டை பொருந்தாது. இங்கே வரலாம், இங்கே 2 என்ன வச்சா 257ன்னு உருவாக்கலாம், 275ன்னு உருவாக்கலாம். அதுவும் 280க்கு பொருந்தாது. இந்த அட்டை ஏற்கனவே போயாச்சு. இங்கே பாருங்கள், 2 8 6 இருக்குது. அப்போ இதை வச்சு 268 உருவாக்கலாம். அது 280க்குள்ளே அடங்காது. ஆனால் 286ன்னு உருவாக்கணும்னா அது 280க்கும் 300க்கும் இடையில் அமையும். அப்போ நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய எண் அட்டை எது? ஏ. இந்த அட்டையை நாம் தேர்ந்தெடுக்கணும். அவ்வளோதான். அடுத்த கணக்கு, 2 2x - 1 சமம் 8 3 - x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. நல்ல கணக்கு. 2 2x - 1 சமம் 8 3 - x. இது ரெண்டும் சமமாக இருக்கணும். சமப்படுத்தணும்னா கீழே இருக்கிற அடிமானம் ரெண்டும் சமமாக இருக்கணும். இங்கே அடிமானம் 2ன்னு இருக்குது, இங்கே அடிமானம் 8ன்னு இருக்குது. அப்போ நம்ம 8ஐ என்ன செய்யலாம்? 8னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 4 4 2 8, அதாவது 2 that is equal to 2 to the power 2x - 1 equal to, இந்த 8க்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? 2 எழுதுகிறேன். 8க்கு பதிலாக 2 எழுதிட்டேன். அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய அடுக்கு இங்கே வந்துடும், 3 - xன்னு வந்துடும். நமக்கு ஒரு ஃபார்முலாவுக்கு அடுக்கு மேலே அடுக்கு வந்தால், அதாவது a to the power m the whole to the power n, அடுக்கு மேலே அடுக்கு வந்தால் அடுக்கு ரெண்டையும் பெருக்கிக்கணும், mn அப்படின்னு பெருக்கிக்கணும். அப்போ நம்ம என்னன்னு பெருக்கிக்கலாம்? 2 2x - 1 சமம் 2 அப்படியே நிற்கிது, 3 × 3 - x. இந்த 3ஐயும் மேலே இருக்கிற 3 - xஐயும் நான் பெருக்கிக்கலாம். இப்போ இந்த 2 அடிமானமும் சமமாக இருக்கா? அப்போ மேலே இருக்கிற அடுக்கு ரெண்டும் சமம். தட் இஸ் 2x - 1 சமம் 3 × 3 - x. அப்போ 2x - 1 சமம் 3 கொண்டு போய் உள்ளே பெருக்குனா 3 9 -3x. நான் எக்ஸை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துருங்க. 2x, இந்த -3x இங்கே வந்தால் +3x ஆயிரும், சமம் 9. இந்த -1 இங்கே போனால் +1ன்னு ஆயிரும். அப்போ 2xம் 3xம் கூட்டினா 5x, 9ஐயும் 1ஐயும் கூட்டினா 10. அப்போ x மட்டும் வேணும்னா 10/5. அப்போ எக்ஸோட மதிப்பு 2. பாருங்கள், விடையில் சி 2ன்னு இருக்கு. அடுத்த கேள்வி, 329.728 பை 0.00297 சமம் எக்ஸ். இதனுடைய மதிப்பு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா 3,29,728 பை
297. இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த 4 விடைகளும் எக்ஸை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸை அடிப்படையாக வச்சு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் எக்ஸை அடிப்படையாக வர மாதிரி இந்த கணக்குக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். 329.728 பை 0.00297 சமம் எக்ஸ். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 329 இந்த புள்ளிக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு 3,29,728 எழுதிட்டாங்க. இதை எனக்கு மேலே இருக்கிற இந்த வடிவத்தில் நான் எழுதணும்னா 329.728 பெருக்கல் நான் இங்கே இருந்த புள்ளி என்ன பண்ணியிருக்கேன், 3 நம்பர் தள்ளி முன்னாடி கொண்டாந்துருக்கேன். அப்போ 3 0 போடணும். 1 2 3. இதனுடைய மதிப்பும் சமமாக பார்த்துக்கோங்க. 1000ஆல் பெருக்குனா இந்த புள்ளி 3 தள்ளி இங்கே வந்ததும் தப்பாரு இங்கே இருக்கிறது வந்தாச்சு. பை எனக்கு இந்த 297ன்னு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும், 0.00297 வேணும். அப்போ 0.00297ன்னு நான் எழுதிட்டேன்னா எத்தனை தள்ளி புள்ளி வச்சுருக்கேன், 1 2 3 4 5. அப்போ கீழே 5 0 வரணும். இப்போ மதிப்பு சரியாக போயிடுச்சா? ஒரு 0வால் பெருக்குனா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி போகும். 5 0வால் பெருக்குனா இந்த புள்ளி இங்கே வந்துடும். 297 சரியாக போயிடும். சமம் இந்த இதையும் மட்டும் எடுத்துக்கிட்டா இதை தான் என்னன்னு எழுதிக்கலாம், எக்ஸு பெருக்கல் மேலே பார்த்தீங்கன்னா 3 0, கீழே பார்த்தா 5 0. சரியா போச்சா? இதனுடைய மதிப்பு தான் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற 3 0வுக்கு இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற 3 0வை அடிச்சிடலாம். அப்போ விட மிச்சம் எனக்கு என்ன நிற்கிது, எக்ஸு பை 100. அப்போ கொடுக்கப்பட்ட இதனுடைய மதிப்பு எக்ஸுன்னா இதனுடைய மதிப்பு என்னன்னா எக்ஸு பை 100. அப்போ விடை வந்து டி ஆன்சர், எக்ஸு பை 100. அடுத்த கேள்வி, எக்ஸ் மைனஸ் 1 என்பது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 5 இதனுடைய ஒரு காரணி அப்படின்னா மற்ற காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா படி 3 இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை. எக்ஸ் கியூப், x², எக்ஸு கான்ஸ்டன்ட், எக்ஸ் மைனஸ் 1 ஒருபடி கோவை. இதனுடைய காரணின்னு சொல்லிட்டாலே இந்த பல்லுறுப்புக்கோவையால் இதை வகுக்க முடியும். வகுத்தால் மீதி என்ன வரும், 0 தான் வரும் அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ படி 3 இருக்கிறத படி 1ஆல் வகுத்தோம்னா இதனுடைய ஈவு படி 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும், இருபடி பல்லுறுப்புக்கோவை வரும். அப்போ அந்த இருபடி பல்லுறுப்புக்கோவைக்கு நாம் காரணிப்படுத்தினோம்னா 2 ஒருபடி பல்லுறுப்புக்கோவைகள் நமக்கு விடையாக வந்து சேரும். சரி, அப்போ என்ன செய்யாது, காரணின்னு சொன்னால் தொகுமுறை வகுத்தலை நம்ம போடணும். அது என்ன தொகுமுறை வகுத்தல், இந்த வகுக்க வேண்டிய இந்த பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கிட்டு இதனுடைய கெழுக்கள் கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம டாவகுத்தல் போட்டு செய்யணும். இப்போ கெழுக்களை மட்டும் எடுக்கலாம். எக்ஸ் கியூபினுடைய கெழு 1, இதுக்கு வந்து 5, இங்கே கெழு வந்து -1, இங்கே கெழு வந்து -5. இப்படி போடணும். இங்கே எக்ஸு -1ன்னு வந்தால் இங்கே வந்து +1ன்னு போடணும். இங்கே எக்ஸு -1ன்னு வந்தால் இங்கே போடும்போது 1ன்னு போடணும். மொதல் உறுப்புக்கும் கீழே 0. இதை ரெண்டையும் கூட்டணும். 1ஐயும் 0வையும் கூட்டினா 1. இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். 1 1. மறுபடியும் கூட்டுங்க. 5 1 6. இதை ரெண்டையும் பெருக்கணும். 1 6. இப்போ இதை ரெண்டையும் கூட்டணும். -1 + 6. 1 ரூபா கடை, 6 ரூபா கையில் கொடுத்துட்டா இன்னும் 5 ரூபா கையில் இருக்கும். இப்போ இந்த 1ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 1 5 5. -5 + 5. 5 ரூபா கடை, 5 ரூபா கையில் கொடுத்துட்டா 0. அப்போ கடைசியாக வரக்கூடியது தான் என்னன்னா மீதி. இதுதான் மீதி, இதுதான் ஈவு. இது பொதுவான தொகுமுறை வகுத்தல் கணக்கு. அவங்க கணக்குலேயே என்ன கொடுத்துட்டாங்க, x-1 காரணின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ x-1 காரணின்னா கடைசியில் மீதி என்ன தான் வரும், கண்டிப்பாக 0 தான் வரும். அப்போ முன்னாடி எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு இருபடி கோவை கிடைக்குது. இது கான்ஸ்டன்ட் மாறிலி, இது எக்ஸு, இது x².
அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5. இதை காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துறது? இந்த எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு 1, இந்த மாறிலி இந்த ரெண்டையும் பெருக்கணும். 4 5 5. எனக்கு பெருக்கினா ப்ளஸ் 5ன்னு வரணும். எனக்கு பெருக்கும்போது ப்ளஸ் 5ன்னு வரணும். கூட்டும்போது எனக்கு என்ன வரணும்? ப்ளஸ் 6ன்னு வரணும். இப்படி ஒரு ஜோடியை நான் கண்டுபிடிக்கணும். பெருக்கும்போது ப்ளஸ் 5. எதையும் பெருக்கினா 5, 4 5 5. கூட்டி பாருங்கள், 1 5 கூட்டினா 6. அப்போ இதனுடைய காரணி என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. அவ்வளோதான் விட. கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது சரியான விடை? சி, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. அடுத்த கணக்கு. ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 6. அந்த எண்ணிலிருந்து 18ஐ கழித்தால் இலக்கங்கள் இடம் மாறும். அந்த எண்ணை காண்க. ஈரிலக்க எண் 2 டிஜிட் நம்பர். அந்த 2 டிஜிட் நம்பரில் இருக்கிற ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன விட வருது? 6ன்னு வருது. சரி, கொடுத்துருக்கிற நம்பரில் 18ஐ கழிக்கிறாங்க. கழிச்சா என்ன ஆயிரும்? அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸாக மாறிக்கும். இப்போ 12ன்னு இருந்தால் அது ரிவர்ஸில் மாறினா என்ன ஆயிரும்? 21ன்னு மாறிடும். அந்த மாதிரி மாறுன்றாங்க. அந்த எண்ணிலிருந்து 18ஐ கழிச்சா கொடுத்த நம்பரே என்னவா மாறிடும்? இடம் மாறிடுமா? அப்படின்னா அந்த எண் என்ன? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஈரிலக்க எண் XY. இதை பாருங்க, 2 டிஜிட் இருக்கா? XY. 1வது ஸ்தானத்தில் Y இருக்குது, 10வது ஸ்தானத்தில் X இருக்குது. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினால் 6 வரும். ஈரிலக்க எண்ணின் கூடுதல் 6. எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 6. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இந்த எண் XYயிலிருந்து 18ன்ற எண்ணை கழிச்சா இலக்கங்கள் இடம் மாறும். இடம் மாறும்னா YXன்னு மாறி வந்துருமா? சரி, XYனா என்ன மதிப்புன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு எண் எடுத்துக்கலாம். 78ன்னு ஒரு எண் எடுக்கிறேன். இந்த 78 அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணினுடைய மதிப்பு என்னன்னா, இங்கே 7 10களுக்கு 8 1களுக்கு. இங்கே இருக்கிறது 1வது ஸ்தானம், இது 10வது ஸ்தானம். அப்போ இதில் உண்மையாக என்ன இருக்குது? இங்கே இருக்கக்கூடியதை 1ஆல் பெருக்கணும், இங்கே இருக்கக்கூடியதை 10ஆல் பெருக்கணும். 7 10களும் 8 1களும் சேர்ந்தால் தான் 78ன்னு கிடைக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு. இப்போ கொடுக்கப்பட்ட நம்ம அந்த எண்ணை தான் என்னன்னு வச்சுருக்கோம்? XYன்னு வச்சுருக்கோம். அப்போ XYனா இங்கே உண்மையாக என்ன இருக்குது? 10X இருக்குது கூட்டல் 1Y இருக்குது. இதனுடைய மதிப்பு XYனா முன்னாடி இருக்கிறது 10ஆல், இதை 1ஆல். 10X கூட்டல் 1Y மைனஸ் 18 சமம் YXனா இதனுடைய மதிப்பு என்னன்னா 10Y. முன்னாடி இருக்கிறது 10, இது 1வது ஸ்தானம், இது 10வது ஸ்தானம். 10Y கூட்டல் 1X. இதுதான் அதனுடைய மதிப்பு. இப்போ பாருங்கள், அப்போ 10X கூட்டல் 1Y தான் நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஒய்ன்னு எழுதிக்கலாம். இந்த XY எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துங்க. இங்கே இருக்கிற 1X இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ் ஆகும். இங்கே இருக்கிற 10Y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 10Y ஆகும். சமம் இந்த மைனஸ் 18 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 18 ஆயிரும். மாறிகள் எல்லாம் ஒரு பக்கம், நம்பரை ஒரு பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ 10Xல 1X போனால் 9X மைனஸ் 10Y ப்ளஸ் 1Y. அப்போ கேன்சல் பண்ணால் மைனஸ் 9Y சமம் 18. எல்லாத்தையும் 9ஆல் வகுத்தரலாம். 9ஆல் வகுத்தா என்ன கிடைக்குது? எக்ஸு மைனஸ் ஒய்யு சமம், இதையும் 9ஆல் வகுக்கணும், வகுத்தா 2. ஏற்கனவே நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களே, எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 6 கிடைக்கும். இப்போ நமக்கு 2 சமன்பாடு வந்தாச்சு. இது 1வது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு, இது 1வது சமன்பாடு. இப்போ நான் என்ன செய்யறேன்? இந்த 2 சமன்பாட்டையும் கூட்டுறேன். எக்ஸையும் கூட்டினா 2x, மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் கூட்டினா கேன்சல் ஆகிக்கும். 2ஐயும் 6ஐயும் கூட்டினா
8. அப்போ 2x சமம் 8னா x சமம் 8/2. அப்போ 4. எக்ஸினுடைய மதிப்பு 4. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 4னா என்னன்னு சொல்லிடலாம். நமக்கு தான் என்ன தெரியும், எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 6 வருதுன்னு தெரியும். அப்போ 4 கூட்டல் ஒய் சமம் 6. அப்போ ஒய் சமம் 6 - 4னா 2. Therefore அந்த எண் xy சமம் எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக 2, 42. இப்போ நம்ம போட்டது முறைப்படி கொடுக்கப்பட்ட இந்த வரிகளை படித்து இயற்கணித கோவையாக மாற்றி அதன் அடிப்படையில் நாம் கண்டுபிடிச்சது. அவ்வளவு சிரமப்படணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. விடையை வச்சே இந்த கணக்குக்கு நாம் கண்டுபிடிச்சிடலாம். இலக்கங்களின் கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க, 6. கூட்டினா 6 வரணுமில்ல, கூட்டி பாருங்கள். 51 கூட்டினா 5 1 6, இங்கேயும் வருது. 24 2 4 கூட்டினா 6, 3 3 கூட்டினா அதுவும் 6, 4 2 கூட்டினா அதுவும் 6. அப்போ இது எல்லாமே சரியாக போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கழிக்கணும். இப்போ அந்த எண்ணிலிருந்து 18 கழிச்சா இலக்கங்கள் இடம் மாறும்னு சொல்கிறாங்க. அப்போ 51லேருந்து 18 கழிச்சா என்னவா மாறணும், 15ன்னு மாறணும். மாறுமா? 51லேருந்து 18 போச்சுன்னா 50லேருந்து 20 போனாவே 30 சம்திங் தானே விட வரும். அப்போ இது இல்லை. 24லேருந்து 18 கழிச்சா நமக்கு 6 தான் விட வரும். அப்போ இதுவும் இல்லை. 33 அதுலேருந்து நம்ம 18 கழிச்சிட்டோம்னா நமக்கு மறுபடியும் 33 வரணும். இடம் இது அப்படியே திரும்பி வரணும். 33னா 33 வரணும். வராது. 33லேருந்து 18 கழிச்சா எப்படி 33 வரும்? 42லேருந்து 18 கழிச்சு பாருங்கள், 24ன்னு விட வந்துடும். அப்போ இதுதான் சரியான விடை. இப்போ நாம் அந்த எக்ஸு ஒய்ன்னு சமன்பாடெல்லாம் போட்டு தீர்வெல்லாம் கண்டுபிடிச்சோமில்ல, அதுதான் முறைப்படி செய்ய வேண்டியது. ஆனால் இந்த விடைகளிலே இருந்து கூட நாம் இந்த கணக்குக்கு உரிய சரியான விடையை கண்டுபிடித்து விட முடியும். அடுத்த கேள்வி, டிஸ்லெக்ஷியா. அது கற்றல் குறைபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நோய். அந்த கற்றலில் ஏற்படக்கூடிய இயலாமைகள் முக்கியமாக எது தொடர்பானது? டிஸ்லெக்ஷியா அப்படின்னு சொன்னால் அது கேட்டல் எழுதுதல் தொடர்பான பிரச்சனையா, படித்தல் எழுதுதல் தொடர்பான பிரச்சனையா, பேசுதல் படித்தலா, பேசுதல் கேட்டலா? அப்படின்னா டிஸ்லெக்ஷியா என்ற கற்றல் குறைபாடு படித்தல் மற்றும் எழுதுதலோடு தொடர்புடைய ஒரு குறைபாடாக இருக்கிறது. சரிங்களா? இதை நினைவில் வச்சுக்கோங்க. டிஸ்லெக்ஷியானா படித்தல் மற்றும் எழுதுதல். 10 வினாக்களை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்பில் மீதி பார்ப்போம்.